வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ராஜராஜ சோழனை பற்றி தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். பாப்போமா? ராஜராஜ சோழன் யார் உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் தஞ்சாவூரில் உள்ள அந்த பெரிய கோயில், பெருவுடையார் கோயிலை கட்டினது தான் ராஜராஜ சோழன். அந்த மன்னன் சோழ வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்ல பிரம்மாண்டமான அந்த கோயிலை கட்டிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மந்திரியோடு நின்று அந்த கோயிலை சுற்றி பார்ப்பாராம். ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குமா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்போ மந்திரிகிட்ட சொல்லுவாராம், நம்ம இந்த கோயிலை கட்டியிருக்கோம், இந்த கோயில் ஃபுல்லாக தீபங்கள் எரியுது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், ஏன்னா நம்ம இந்த கோயில் நிர்வாகத்தில் ஏழை மக்களும் பங்கு பெற செய்யணும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அப்போ என்ன செய்யணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கான என்னென்ன ஏற்பாடு உண்டோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவர் சொல்லுவாராம், என்ன பண்ணணும்னா நீங்கள் நம்மகிட்ட எவ்வளோ பசுமாடு இருக்குதுன்னு கேட்பாராம் மன்னன். அப்போது அவர் லட்சக்கணக்கில் மாடு இருக்குது, பசுமாடுகள் இருக்குது நம்மகிட்ட அப்படின்னு மந்திரி சொல்லுவாராம். அப்போது அவர் சொல்லுவாராம், அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லட்சக்கணக்கான மாடுகளை ஏழை மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தலைவனை நியமித்து அவனுக்கு மட்டும் 40-50 மாடு கொடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, நல்லா வயிறார சாப்பிடணும், யாருமே வறுமையில் இருக்கக்கூடாது, அந்த மாடை வச்சு பிழைச்சிக்கணும். அந்த ஊர் தலைவன் மட்டும் குறிப்பிட்ட அந்த ஊரில் ஒவ்வொரு இடத்துல மாலை நேரத்தில் ஒரு அரை ஆளாக்கு நெய், அந்த பசுமாட்டிலேருந்து வர்ற வருமானத்தில் நெய் வாங்கி, அந்த பசுமாட்டிலேருந்து வர்ற பாலில் இருந்து நெய்யை சேமித்து அந்த நெய்யை வச்சு அவங்க அந்த தீபத்தை எரிக்கணும், டெய்லி தெருவிளக்கை எரிக்கணும், அதுக்கு அந்த ஊர் தலைவன் பொறுப்புன்னு சொல்லிடுவாராம். சரின்னு எல்லா மாடுகளையும் எல்லா ஊருக்கும் கட்டளை இட்ட மாதிரி மன்னன் கட்டளைன்னு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம் மாடுகளை. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். டெய்லி அந்தந்த ஊரில் அந்த ஊர் தலைவன் அந்த ஊர் தெருவிளக்கை எரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ ஒரு மாதம் கழித்து மன்னன் போருக்கு போயிட்டு பார்ப்பாராம் ஒரு மாலை நேரத்தில். அப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த தீபம் அந்த தெருவிளக்கு எரியாமல் இருக்குமா. அப்போ மன்னனுக்கு பயங்கர கோபம் வந்துமா. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக மாடு கொடுத்து ஒவ்வொரு ஊர் தலைவனை நியமித்து அவனுக்கு அந்த இடத்துல விளக்கெரிக்க சொன்னால் அந்த ஒரு இடத்துல எங்கே எரியலைன்னு விசாரிக்கும்போது அது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஏவாத்தூருங்கிற ஒரு இடத்துல மாராயன்கிற அந்த தலைவன் வீட்டில் இருந்து அந்த ஊரில் தான் எரியலை அப்படின்னு சொன்னோன்னே கோபமாக மந்திரியும் கூட்டிகிட்டு போவாராம் மன்னன் தன்னோட படையில். அந்த தேரில் போய் அந்த வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த மந்திரியை விட்டு கூப்பிட சொல்லுவாராம், மாராயா மாராயாங்க வானது. அப்போ யாருமே வரமாட்டாங்களாம். உள்ளேருந்து ஒரு சின்ன குழந்தையோட அழுக சத்தம் மட்டும் கேட்குமா, ஒரு பெண்ணோட இருமல் சத்தமும் கேட்குமா. அப்புறம் திருப்பி மந்திரி போய் யார் இருக்கா அங்கே வெளியே வாங்க, ராஜா வந்திருக்காருன்னு. ஒரு பெண் ரொம்ப மெலிந்த தேகத்தோட அந்த சின்ன குழந்தை கை குழந்தையும் வச்சுட்டு வருவாளாம். அப்போ வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா உங்கள் மாராயணன் எங்கே அப்படின்னு. இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தி வந்த வெள்ளத்தில் என்னோடய கணவர் அந்த பசுமாடுகள் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டியா, அதை காப்பாற்ற போவையில் இவரும் அடிச்சிட்டு போய் வெள்ளத்தில் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே, அது உண்மையான்னு பக்கத்து வீடுகளில் கேட்டவுடனே, ஆமாம் ஒரு மாதத்துக்கு முந்தி உள்ள வெள்ளத்தில் அந்த மாடுகளும் இறந்துருச்சு, அவரோட கணவனும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அந்த மந்திரி ஆமாம் அப்படின்னு அது உண்மைதான்னு ராஜாட்ட சொன்னோன்னே, ராஜா கேட்பாராம், சரி ஒரு மாதத்துக்கு முந்தைய உன் கணவரும் மாடுகளும் இறந்தப்போ இந்த தெருவிளக்கு ஒரு வாரமாகத்தான் எரியலை, அப்போ 3 வாரம் எரிஞ்சிருக்கு, எப்படி நீ எரித்தாயின்னு கேட்டோன்னே அந்த பெண் ரொம்ப கதறி அழுது, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் அந்த கை குழந்தைக்கு உள்ள தாய்ப்பாலை விற்று தான் அதில் அந்த ஆளாக்கு நெய் வாங்கி அந்த தெருவிளக்கை எரித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மன்னனுக்கு ரொம்ப அதிர்ந்து போயிடுவான். அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு, இந்த குழந்தைய இனிமேல் நம்ம கவர்மெண்ட்டு வளர்க்கணும், அரசாங்கம் வளர்க்கும், அது மாதிரி இந்த தாய் திருமஞ்சன பெண்ணாக நியமித்து கல்வெட்டில் ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலாக திருமஞ்சன பெண்ணு இந்த மங்கை பேரையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவானாம். அப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் அரசர்கள் கட்டளையிட்டால் அதை மக்கள் தவறாது கடைபிடித்து வாழ்ந்தாங்க. எவ்வளோ வறுமை வந்தாலும் அந்த அரசனோட கட்டளையை
அந்த தெய்வத்தோட கட்டளையாக நினச்சி நிறைவேற்றி வந்தாங்க. என்னங்க பிள்ளைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம இந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்து புராணங்களும் அழியாமல் பாதுகாக்கணும். சரியா? நன்றி, வணக்கம்.